வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட இலக்கு என்பது டெல்லியை நோக்கியதாக இருக்கிறதா, செங்கோட்டையை நோக்கியதாக இருக்கிறதான்னு ஒரு உரையாடல். அது தாவேக்கு அதிகாரப்பூர்வமாக செய்கிறாங்களா, கமிட்டி எதுவும் பண்ணிக்கல. பட் அப்படி ஒரு விஷயங்கிறது தொடர்ந்து பேசப்படுகிறது. குறிப்பாக நார்த் இந்தியாவில் வரக்கூடிய ரீல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்பாக இருக்கும். இந்தியா டுடே அது குறித்து ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதை தாண்டி இப்போ அந்த ரீல்ஸுங்கிறது கட்டுப்பாடு இல்லாமல் போயிருக்கிறது. பல விஷயங்கள் ஒரு கவர்மெண்ட்டாக நீங்கள் செய்யாததை உங்கள் மீது பழியாக போட்டால் நீங்கள் அதில் பொறுப்பு துறப்பு பண்ணுறீங்க, கிளாரிஃபிகேஷன் பண்ணுறீங்க. நீங்கள் செய்யாத பாசிட்டிவ் உங்களுக்கு சொல்லும்போது ஏன் மறுக்கலைங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் பார்க்க முடியுது. எதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட அல்லது ஒரு இலக்கு நோக்கிய பயணமாக இப்படி ஒரு விஷயம் நடக்குதா சார்? எப்படி பார்க்குறீங்க? இப்படி தான் தோணுது. ஏன்னா நார்த் இந்தியாவில் இந்த கவர்மெண்ட் வந்து 3 மாதமாகவே வந்து இல்லாதது பொல்லாததெல்லாம் பற்றி விஜய் கவர்மெண்ட்டில் அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, விஜய் ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுது, விஜய் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சுக்கிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸை போடுறாங்கன்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ரேப் விக்டிம்ஸ் இல்லை அவங்கள காப்பாற்றுறதுக்கு ரேப் அக்யூஸ்டு அவங்களுக்கு வந்து யாராக இருந்தாலும் இமீடியட்டாக அவங்கள வந்து தூக்கு தண்டனை இல்லை அவங்க என்கவுண்டர் செய்யறதுக்கு விஜய் உத்தரவு போட்டார். என்கவுண்டர் பண்ணுறதுக்கு உத்தரவே போட முடியாது, தூக்கில் போடுறதுக்கும் உத்தரவு போட முடியாது. ரெண்டுமே அபத்தமாக இருக்குது. ஆனால் இப்படி தான் பேசுகிறாங்க. அப்புறம் பசுவதையை தடை செய்யணும்னு ஹைகோர்ட்டில் பசுவதை தடை சட்டத்தை அமுல்படுத்தணும்னு ஹைகோர்ட்டில் விஜய் சொன்னார்னு ஒரு நியூஸு. அப்புறம் இமாம்களுக்கு சம்பளத்தை வழங்கப்படும் சொன்னது. அப்புறம் பெட்ரோல் விலையை 1 லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சிட்டாரு. கோயிலில் இருக்க உண்டியலெல்லாம் மசூதி பள்ளிக்கூடங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு மாற்றுறதுக்கு உத்தரவிட்டாங்க. ஆல் சார்ட்ஸ் ஆஃப் காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ் ரபிஷ் வேர் ஸ்ப்ரெட் பை தி இன்ஃப்ளூயன்சர்ஸு. ஒரு சிஸ்டமேட்டிக் கேம்பெயின் நடக்குது. அதாவது அவர் பிரதம மந்திரி ஆகிறதுக்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் இங்கே 2 வருஷமாக எப்படி அக்ரெசிவாக அசம்பிளி எலெக்ஷன் முன்னால் பண்ணாங்களோ அது மாதிரி நேஷ்னல் லெவலில் ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கான வேலைகளை வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து அந்த இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து இப்போ தாவேக்கா தெரிஞ்சு பண்ணுறாங்களா, தெரியாமல் பண்ணுறாங்களா, இப்படிலாம் வருது. தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்றது நம்புறதுக்கு கடினமாக இருக்குது. அப்படின்னா இவங்களே வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். உண்மையிலே இவங்களுக்கு தெரியாமல் பண்ணியிருந்தா அது ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கும்போது 4 இன்ஃப்ளூயன்ஸை பிடிச்சி உள்ளே போட்டால் சைலண்ட் ஆகிட போகிறோம். எஃப்ஐஆர் போட்டாலே போதும், வேலி ஓடுறோம். எல்லாம் இது பண்ணிட்டு டீலிங் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு ஓடிடும், டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிடும். நவ் இப்போ இந்த அளவுக்கு அக்ரெசிவாக பண்ணுறதை பற்றி ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ஜுபைர் மாதிரி இருக்கவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுது. இதை வந்து அப்படியே கட் பண்ணி கேமரா இங்கே கொண்டு வந்து அசம்பிளியில் வந்து ஆதவர்ஜுனா மந்திரிங்க அடுத்த பிஎம் விஜய்னு பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது மற்றவங்களும் அதை பேசுகிறாங்க. அது காம்படிட்டிவ் சைக்கோஃபன்ஸ். முதல்ல ஒருத்தர் பேசுவார், அப்புறம் 2 பேர் பேசுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பேசலைன்னா அவங்களுக்கு விசுவாசம் கம்மின்னு அம்மா நினச்சிப்பாங்கன்னு ஜெயலலிதா பீரியடில் பேசுவாங்க. அதே தான் இப்போ நடக்குது. கிட்டத்தட்ட அதே தான். முதல்ல ஆதவ் பேசினார், அப்புறம் இன்னொரு மந்திரி, இப்போ பாதி மந்திரி பேசுகிறான். இவங்களுக்கு வந்து அப்படி பேசலைன்னா விசுவாசம் இல்லையோன்ற எண்ணம் வந்துடும். இதுதான் ஜெயலலிதாவுக்கு நடந்தது. அந்த மாதிரி இப்போ வந்து இவர்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைக்கு ஒரு அமைச்சரில் ஒரு எம்எல்ஏ ஒரு படி மேலே போய் சட்டமன்றம் நடக்கும்போது முதலமைச்சர் சிரிக்கிறத பார்க்க முடியல, எங்களுக்கு சைடில் ஏதாவது ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர் மாதிரி வைங்கிறாங்க, பின்னாடி உட்காந்துருக்கிறதுனால பார்க்க முடியலன்னு கோரிக்கையே சட்டமன்றத்துக்குள்ளே வைக்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது ஜெயலலிதா பீரியடில் 96 இருந்த அந்த சைக்கோஃபன்ஸு அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னா முடிவும் அப்படி தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் வேணாம். இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு நியூஸ். இது ஜெயலலிதா பீரியடில் கூட இருந்ததில்லை. அவன் வந்து லைவில் வந்து இந்த பக்கம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து உச்சபட்ச முகஸ்துதி, உச்சபட்ச அவலம். இது வந்து அழிவுக்கு தான் போய்விடும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். கண்ணு முன்னால் பார்த்தோம். இப்போ பார்த்தோம் ஜெயலலிதா கடைசியில் என்ன ஆச்சு. ஜெயலலிதா செத்து போனாங்க, கூட அந்த 3 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. அதை பார்த்து இப்போ இருக்கவங்களுக்கு ஞானோதயம் வரலன்னா யாரும் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. அதை நோக்கி போதோன்னு தான் இப்போ தோணுது நமக்கு. சரி, ஒரு 6 மாதத்தில் திருந்துருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். நல்லா அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு லாங் ரோப் கொடுக்கணும், தட் இஸ் குட், ஒரு லாங் ரோப் கொடுக்குறதுன்னு. பட் வரக்கூடிய சிக்னல்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக தான் இருக்குது. அவங்க வந்து நார்த் இந்தியாவில் இது ஒரு சிஸ்டமேட்டிக் கேம்பெயினாக வந்து பயங்கரமாக செலவு பண்ணி பல 100 கோடிகளை செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னு கேள்வி. இப்போ இன்னொன்று
ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சுக்கணும். ஒன்று அக்ரெசிவ் சோஷியல் மீடியாவில் ஃபேக் கேம்பெயின், இன்னொன்று அவருடைய எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் சட்டசபையில் முகஸ்துதி பண்ணுறது. சைக்கோஃபன்ஸ் அட் இட் ஸ்பீக். ஒருத்தர் பிரியமானும் விஜய்னு ஒரு மந்திரி பேசினார்னா அடுத்த மந்திரி பேசணும், அதுக்கு அடுத்த மந்திரி பேசணும். அப்படி பேசாத மந்திரி எல்லாம் டார்கெட் ஆவாங்க, இவன் திமுக ஆளுன்னுவாங்க. அது மாதிரி எம்எல்ஏங்க சிரிக்கிறத பார்க்கணும், அழுவுறத பார்க்கணும் அப்படின்னா இவங்க தான் வந்து கட்சியில் வந்து சுமையாக மாறுவார்கள் கட்சிக்கு. ஆகவே அந்த தனி மனித துதிப்பாடல் வந்து அளவு கடந்து போக ஆரம்பிச்சிருக்கு. அது தாண்டி தெளிவாக தெரியுது, ஒரு கல்ட் ஃபிகராக உருவாக்குற முயற்சி நடக்குது. இது ஜெயலலிதா கூட நடக்கல. ஜெயலலிதாவுக்கு வந்து சைக்கோஃபன்ஸ் மட்டும்தான் இருந்தது. பட் ஜெயலலிதாவை ஒரு கல்ட் ஃபிகராக, ஒரு தேவதூதனாக மாத்திர வேலை நடக்கலை. இங்கே வந்து ரட்சிக்க வந்த தேவதூதன் அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி நகர்த்துறாங்க. ஒரு காட் சென்ட் சேவியர், அப்சல்யூட்லி காட் சென்ட் சேவியர்னு கொண்டு போகிறாங்க. ஜெயலலிதாவுக்கு காட் சென்ட் சேவியர்ன்ற ஸ்டேஜ் போல் அம்மா தாயேன்னு போய் காலில் விழுந்தானுங்க, கொள்ளையடிச்சானுங்க, ஜெயிலுக்கு போனானுங்க, கடைசியில் அவங்க அம்மா செத்தே போனாங்க. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா கூட இந்த 3 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டுது. இது வந்து காட் சென்ட் சேவியர். நான் ஒரு தேவதூதனாக தான் பார்க்க. நான் வந்து 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கல்லூரியில் விஜயோட 100 நாட்கள் குறித்து பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள். மாணவர்களுடான அது ஒரு கலந்துரையாடல், டைரக்ட் கொஸ்டின் ஆன்சர் செஷன், ஓப்பனிங் ரிமார்க்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒரு கல்லூரி நிகழ்ச்சி, ஆண்கள் பெண்கள், ஒரு சின்ன பொண்ணுங்க, ஒரு 18 வயசு, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ரொம்ப வினோதமான அனுபவமாக இருந்தது. 2 ஸ்ட்ரீம் ஆஃப் ஒப்பீனியன்ஸையும் நான் பார்த்தேன். முதல்ல ஒரு பொண்ணு பேசினா, அவள் 18 வயசு, ஃபஸ்ட் டைம் ஓட்டர். ஏதோ she asked questions about the government. I said I have answered it. அதுக்கு பிறகு ஸ்பெசிஃபிக்காக நான் அந்த பொண்ணை கேட்டேன், do you think is a savior sent by the God? அவரை வந்து ஒரு ரட்சகனாக நீ பார்க்குறியான்னு. மை கொஸ்டின் வாஸ், do you think that விஜய் as a ரட்சகர்? அந்த பொண்ணு முதல்ல கொஞ்சம் பிளாபர் பண்ணிச்சு, ஒரு 60 செகண்ட்ஸ் அப்படி இப்படின்னு 2 minutes பிளாபர் பண்ணிச்சு. தென் செகண்ட் டைம் ஐ புட் இட் bluntly, see look, I am asking a straight question. Say yes or no. Or if you want to say no answer, that's also fine. But don't blabber. Tell me an answer. நீ வந்து அவரை தேவதூதனா, நீங்கள் தேவதூதனா அவரை பார்க்குறீங்களா? அந்த பொண்ணு ஒரு 5 செகண்ட் பாஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக எனக்கு சொல்லிச்சு, எஸ். ஷி said yes. நான் வந்து அவரை விஜய தேவதூதனாக தான் பார்க்குறேன். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மக்களை காக்க வந்த, ரட்சிக்க வந்த ஒரு ரட்சகனாக தேவதூதனாக தான் நான் பார்க்குறேன். இது அந்த பொண்ணு சொல்லிச்சு. 10 minutes பொறுத்து இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சு, நான் கேட்ட அந்த பொண்ணு, கல்ட்டு ஃபிகராக விஜயை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் சிஸ்டமேட்டிக்காக கோஆர்டினேட்டடாக நடக்கிறதா நீ உணர்றியான்னு. அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிச்சு, எஸ், அந்த முயற்சி நடக்குது. நான் கேட்டேன், டோன்ட் யூ திங்க் இட்ஸ் டேஞ்சரஸ்னா, எஸ் இட்ஸ் டேஞ்சரஸ். ஸோ 2 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இருக்குது மாணவர்கள் மத்தியில், யங்ஸ்டர்ஸ், ஜென்ஸி மத்தியில். இல்லை, ஆபத்தானது வந்து நான் தேவதூதனாக அவரை பார்க்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு சொல்லுது. தேவதூதனாக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளை வச்சாலும் எடுபடாது, பூமராங்க ஆகும். இன்றைக்கி விஜய் மீது எந்த குற்றச்சாட்டை திமுகவோ மற்றவர்களோ யார் வைத்தாலும் அது பூமராங்க தான் ஆகும். அது ஒரு வருஷமாக நீ அமைதியாக இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப பிரமாதமாக மைண்ட் கேம் ஆடுறாங்க விஜயோட டீம். அவங்க ஆஃப்டர் அக்ரெசிவ் ரிசர்ச், சோஷியல் மீடியா ரிசர்ச், கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த ரிசர்ச் பண்ண பிறகு தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. அவங்க கவுண்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஆன்டி கவுண்டர் வைக்கிறாங்க, அல்லது ஆல்டர்னேட் கவுண்டர் நரேட்டிவ்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எஸ், அவங்க மேலே வைக்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் அவங்க பதிலே சொல்கிறது கிடையாது. அவர்கள் மீதான எந்த குற்றச்சாட்டிலும் அவங்க பதில் சொல்கிறது கிடையாது. மாறா அவங்க ஒரு நெரேட்டிவை முன் வைக்கிறாங்க, நீ எதுக்கு பதில் சொல்லுன்றாங்க. இந்த அசம்பிளி செஷனே கேள்வி வரிசையாக வைக்கிறது தாவேக்காவும், பதில் சொல்கிறது பழைய திமுக அமைச்சர்களாகவும் பல நேரங்களில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ரெஸ்பாண்டிங் பொசிஷனில் திரும்ப திரும்ப டிஎம்கேவை கொண்டு போய் நிப்பாட்டுறதை ரொம்ப மெட்டிகுலஸாக அதை பண்ணுறாங்க. எஸ். ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக், தர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ். ஒரு அக்ரெசிவ் சோஷியல் மீடியா டீம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது. இன்ஃபேக்ட் அவங்க ஜெயிச்சதுக்கு அது ஒரு காரணம். இப்போ ஜெயித்த பிறகு அடுத்த இலக்கை நோக்கி நகர்றாங்க. அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது நார்த் இந்தியாவில், அது ஒரு இஷ்யூ. அனதர் இஷ்யூ, இங்கேயே சிஸ்டமேட்டிக்காக வந்து கல்ட் ஃபிகராக உருவாக்குற வேலை நடக்குது. இது ரொம்ப ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, விஜயை குறை சொல்கிற யோகியதை திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும் கிடையாது. அதனால் இவங்க எது சொன்னாலும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் எடுபடாது. அதுவும் குறைஞ்சது 1 வருஷமாக நீ விடணும் ஒரு கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிறதுக்கு.
டிஎம்கே வந்து டெஸ்பரேட்டாக இருக்காங்க, அவங்களால வந்து தோல்வியை தாங்க முடியல. இப்போ அவங்க தினமும் எதனா ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க, அது எடுபடாது. திமுக மேலே இருக்க கெட்ட பேர் மறையறதுக்கு கொஞ்சோண்டு நகர்றதுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே கொஞ்சம் கோபம் வர்றதுக்கு ஒரு வருஷமாக தான் ஆகும். கொஞ்சம் ஐடியலா இல்லை ஹாஸ்டைலாக போகிறது உங்கள் நல்லதுக்கே தேவை. உங்கள் நல்லதுக்கு நீங்கள் ஒரு வருஷம் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் இன்றைக்கி எது பண்ணாலும் திமுகவை சொல்கிறேன், உங்களுக்கு விஜய்க்கு எதிராக நீங்கள் எது பண்ணாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்ப பூமராங் ஆகும். இதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் மல்டிப்புளாக ஃபோர்ஸ் ஃப்ரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பற்றி கவலையே இல்லை உங்களுக்கு. டெலிவிஷன் பேப்பரில் நீங்கள் என்ன வேணால் எழுதிக்க, என்ன வேணால் பேசிக்க, எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நீங்கள் என்னோட சென்ட்ரிக்காக தான் நீங்கள் ஓட வேண்டியது. நீங்கள் நான் பேசவே மாட்டேன்றேன், ஆனால் என்ன வச்சு தான் நீங்கள் பழப்பு நடத்துகிறீங்க. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. மாறா நாங்கள் ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணுவோம், நீ அதுக்கு வந்து முடிஞ்சால் பதில் சொல்லிக்கொன்றாங்க. ஐ திங்க் இது ரொம்ப இதுவரை சந்திக்காத ஒரு பெக்குலர் சுச்சுவேஷனை, டஃப் சுச்சுவேஷனை அப்போசிஷன் ஃபேஸ் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு சட்டமன்றத்துக்குள்ளே ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் என்கிற பில், அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகுது. அமித்ஷா அவர்கள்ட்ட போகும்போது நீங்கள் லீகல் அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படி அந்த வார்த்தையை எதர் ஃப்ரீஸோ இல்லை நோ டீலிமிட்டேஷனோ இல்லாமல் இருக்கிற ரெப்ரசன்டேஷன் குறையாமல் இருக்க லீகல் அஷூரன்ஸ் வேணும்னு வருது. டைரெக்டாகவே கன்ஃபரண்ட் பண்ணியிருக்கலாம், நோ டீலிமிட்டேஷன் ஆர் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன். இப்போ அவங்க சொன்னது அதுவும் அசம்பிளி ரெசல்யூஷனும் ஒன்று தான் டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கொஷினை ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திமுகலேருந்து அத்தனை பேரும் போய் நிற்கிறாங்க. ஸோ அது ஒரு இப்போ இந்த பாஜக எப்படி பார்ப்பாங்க சார்? இப்படி ஒருவர் ஏன்னா 2014 குஜராத் மாடல் குறித்து கேட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சு பார்த்தது. அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கில் ஒரு டெக்கேடுக்கு முன்னாடி இருந்ததுனுடைய அந்த சிம்டம்ஸ் இது தெரிய வருதா? அவங்க ஃபேஸ்புக் போன்ற இடங்களில் பண்ணதை இவங்க இன்ஸ்டாக்கு வந்துருக்காங்கன்னா எப்படி சென்ஸ் பண்ணுவாங்க? பிஜேபி இதை எப்படி பார்க்கும்? முதலமைச்சர் விஜய் குறித்து நார்த்துக்கு போகிற ரீல்ஸை ரசிக்க மாட்டாங்க. ஒரு கெஜ்ரிவாலால் அவங்களுக்கு பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தெரியுது. கடைசியில் கெஜ்ரிவாலை டிஃபேம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு முடிச்சிட்டாங்க கெஜ்ரிவால் கதையை. அதனால் இன்னொரு கெஜ்ரிவால் உருவாகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் விஜய் வந்து 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, விஜய் இங்கே திமுகவை, அதிமுக குறிப்பாக திமுகவை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறாரு, திமுகவோட சருகுகளை வெட்டுறாரு, அதிகாரத்துலேருந்து தூக்கி வெளியில் போட்டிருக்காரு. ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபியிலே உயிர் வாழ்ந்த திமுக வந்து இன்றைக்கி ஓரங்கட்டப்படுவது பிஜேபிக்கு பிடிக்கும். அதனால் விஜய் திமுகவை டவுன் சைஸ் பண்ணி ஓரங்கட்டுறதை அவங்க ரசிப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸை சத்தம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் ஊடுருவ வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சீஃப் செக்ரட்டரியை வச்சு, அதெல்லாம் அவங்க ரசிப்பாங்க. அதனால் இப்போதைக்கு அவங்க விஜய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்ச நேரம் வந்து ராகுலுக்கே ஆப் வைக்கிற மாதிரி போவோம் அப்படின்றதுனா அதையும் ரசிப்பாங்க. ஆனால் அது மோடிக்கே ஆப் வைக்கிற லெவலுக்கு போகுதுன்னா அப்போ தான் வேடிக்கை இருக்குது. எனவே இவங்களும் வந்து ஒரு கால்குலேட்டடாக போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. 28 டிசம்பர் வரைக்கும் மோடியை மோடியை எதிர்க்க மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. 29 ஜனவரியில் இந்த ரன் அப் டு தி லோக்சபா எலெக்ஷன் அப்போ வீரம் வந்த மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி விஜய் இஸ் சிட்டிங் கம்ஃபர்டபிளி. நெய்தர் டிஎம்கே நார் பிஜேபி கேன் டிஸ்லாட்ஜ் ஹிம் அண்ட் பிஜேபி டசன்ட் வாண்ட் டு டிஸ்லாட்ஜ் ஹிம். அடுத்து என்ன? ரெண்டாவது, நமக்கு வேண்டியதை அவர் செஞ்சு கொடுத்துட்றாரு நம்ம இதுக்கு. ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் ஓடட்டும்னு சிஜேபி லெஃப்ட் பார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கணக்கு எடுக்கணும்னு அவங்க கூட அப்படி சர்க்குலராக கொடுப்பாங்களான்னு தெரியாது. அந்த விஷயம் இங்கே நடக்குது. இன்னைக்கு போராட்டம் வச்சிருக்காங்க. ஆமாம், அது அந்த சீஃப் செக்ரட்டரி பண்ணுற வேலை. அவுட் அண்ட் ஆர்எஸ்எஸ் மேன். அதனால் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பாகத்தான் இருக்கும். ஆமாம், அதனால் அவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதை ரசிப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் தே வில் டிஸ்டர்ப் விஜய். அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் விஜய் அவங்க எங்கெல்லாம் ஹிந்தி பெல்ட்டுங்கிறது கவ் பெல்ட் இன்னைக்கு அவங்களுடைய ஸ்ட்ராங் பேஸ், அதுக்குள்ளே இது போகிறத மேபி கர்டைல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்படலாமா அப்படிங்கிறது தான். இன்னும் எனக்கு என்னமோ இப்போதைக்கு விடுவாங்க. 2 பக்கமும் அவங்க டிஎம்கேவை சைஸ் பண்ணுறாரு, காங்கிரஸோட ஒட்டிங்க இருந்தாலும் அமித்ஷா மீட்டிங் போகிறாரு. பிஜேபி எந்த விதத்துலையும் எதிர்க்கிறதே இல்லை. ராகுலுக்கு ஏங்க சட்டசபையில் பிஜேபிக்கு எதிராக பேசவே விட மாட்டேன்றார் சபாநாயகர். நேற்று கூட வன்னியர்ஸ் வந்து எங்கள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவுடன் நாடாளுமன்றத்தில் முழங்கினார் பாசிச பாஜக அப்படின்றாரு. உடனே சபாநாயகர் என்ன சொல்ல, அதெல்லாம் இங்கே பேசாதீங்க. அவைக்கு ஒரு நீக்கல, ஆனால் என்ன சொல்ல, அதெல்லாம் இங்கே பேசாதீங்க, வேணா வெளியில் மேடை போட்டு பேசுங்க. முத்தலாக் சட்டம், வக்ஃபு சட்டம்லாம் சொல்ல வரும்போது இத்தனைக்கு வக்ஃபுக்கு எதிர்த்து வழக்கு போட்டவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள்ங்கிறது வேறு கூடுதல் தகவல். ஸோ அவங்க தெளிவாக வந்து இருக்காங்க. அவங்களுக்கு பிஜேபியை பகைச்சக்கூடாது.
இங்கே காங்கிரஸை விட்டு கொடுத்துடக்கூடாது, டிஎம்கேவை மொத்தமாக அழிக்கணும். இந்த அஜெண்டாவில் அவங்க தெளிவாக இருக்காங்க. கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்கும் விஜய் எந்த எல்லைக்கும் போவார்னு தான் எனக்கு தோணுச்சு. காங்கிரஸ்க்கு இப்போ இது இருதலை கொல்லி எறும்பா சார்? அப்படி நான் நினைக்கல. இதை ஒரு சீரியஸாக அவங்க எடுத்துக்கல. விஜய் பிஎம்மா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இது வரைக்கும் அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. சீரியஸாக எடுத்துக்க வேண்டாங்கிறது தான் மாணிக்கம் தகருடைய. ஆமாம், சீரியஸாக எடுத்துக்கல. இது நடக்கட்டும், இது எப்படி உன்னை சைஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியுன்றாங்க. ஐ திங்க் பை 28 வாக்கில் விஜயோட நடவடிக்கை அக்ரெசிவாக போகுதுன்னா அப்போ அது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். ராஜீவ் இன்னொரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக விஜய் கொண்டு வந்து இறக்குறாங்கன்னா 3 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வருதுன்னா அது அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி. இது போக சிஜேபி என்ன பண்ணுங்கிறது, அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது காங்கிரஸ் ஒன்றும் இதை சீரியஸாக எடுத்துக்கல. இவங்க இப்போதைக்கு ஆடுறாங்க. அது அஸ்லாங் அஸ் மோடியை பைட் பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பிக்கப் ஆகுது நார்த் இந்தியாவிலனா அப்போ கண்டிப்பாக மோடியோட ஒரிஜினல் ஃபேஸை, அமித்ஷாவோட ஃபேஸை இவங்க பார்ப்பார்கள். இப்போ இப்படியான சோஷியல் மீடியா இல்லை அடுத்த கட்டத்தில் போய் ஒரு ஃபுட் ஹோல்டு எடுப்பது என்பது தவைக்காவிடமிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டியதாக பார்க்குறீங்களா? அடுத்த கட்டத்தில் நான் சொல்கிறது கண்டிப்பாக அவங்களும் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டியதான் நிறையா இருக்குது. அது உணர்ந்துருக்காங்க. சோஷியல் மீடியாவை காங்கிரஸ் இப்போ அக்ரெசிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி காங்கிரஸ் இன்சார்ஜ், சோஷியல் மீடியா இன்சார்ஜுக்கு கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்க நிர்வாகிகள் அவர்கள் எல்லா நாடு முழுவதும் அவங்க கட்சியோட முக்கியமான கொள்கைகள் குறித்து எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்றத பற்றி எனக்கு ரிப்போர்ட் வேணும். இதில் யாராவது அக்ரெசிவாக சோஷியல் மீடியாவில் நம்மளோட கருத்துக்களை கொண்டு போகல, குறிப்பாக சமூக நலன் சார்ந்த, பெண்கள் நலன் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளோட கருத்தை யார் அக்ரெசிவாக பர்சியூ பண்ணலையோ சோஷியல் மீடியாவில் அவங்கள கட்சியிலேருந்து பொறுப்புலேருந்து நீக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ அதை வாட்ச் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா பர்ஃபார்மன்ஸை வாட்ச் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டோல்டு 7-8 வருஷத்துக்கு மேலே பிரசாந்த் கிஷோர் ஒரு ஷார்ட் டென்யூர் காங்கிரஸோட ஒர்க் பண்ணும்போதே ராகுலுக்கு கொடுத்த அட்வைஸ், சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்கள பொறுப்பில் வைக்காது. டூல்ஸ் தெரியல, ஹேண்டில் பண்ணலன்னா அதுக்கு ஆளை வச்சு அவன் பண்ணணும். முக்கியமான பொறுப்பில், கட்சி பொறுப்பில் இருக்க எல்லாரும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாக இருக்கணும். யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னா வெறும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் மட்டும் கிடையாது. இந்த பத்தாம் நாமத்தை என்ன வரும், அது என்ன வரும், கொள்கைகளை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு இன்ட்ராக்ஷன் மீடியமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். கட்சியை கட்சியோட கொள்கையை அந்த மீடியாவில் கொண்டு போய் வச்சு நீங்கள் ஃபைட் பண்ணணும் மக்களோட. எப்படி தெருக்களில் இறங்கி மகாத்மா காந்தி சண்டை போராடினாரோ அந்த மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா தான் எல்லான்னு சொல்லலை, பட் சோஷியல் மீடியாவுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது விஜயோட இந்த நடவடிக்கைகளை தே வில் வாட்ச். இது இப்படி கூட இருக்கலாம். மோடியை குஷிப்படுத்துறதுக்கு விஜயை பிஎம் கேண்டிடேட்டாக இப்போதைக்கு தாவேக்கா பண்ணுறதை அவங்க ரசிக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளில் அது முகமுடி வெளுத்துரும். நீ அக்ரெசிவ் ஃபைட் பண்ணும்போது, ஆன் இஷ்யூஸ் வரும்போது நீங்கள் எந்த பக்கன்றது தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட முடியாது. பட் ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்குது காங்கிரஸுக்கு. ஒரு நிறைய கேள்வி சார். டிவிக்கே அவங்களுடைய இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பலருக்காலும் இன்னமும் நம்ப முடியாமல் தான் இருக்கிறது. பட் தே மேட் ஹிஸ்ட்ரி. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்து பிஎம் இலக்கு அப்படின்னும் போது த்ரூ அவுட் இந்தியாவும் இந்த பேட்டர்னை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட முடியும்னு ஏதோ ஒரு செக்ஷன் அல்லது அவருடைய வெல்விஷர்ஸ் அல்லது அவருடைய அட்வைசர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இப்போ செஞ்ச மாடல் இந்தியா மொத்தத்துக்கும் ஃபிட்டுன்னு ஆகும், ஃபிட் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது. எஸ் இருக்குது, யூ ஆர் ரைட். அப்படி ஒரு வியூ பாயிண்ட் அவரோட அட்வைசர்ஸ்க்குள்ள ஒரு செக்ஷன் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். அதை அவர் ரசிக்கிறாரு விஜய்னு நான் கேள்விப்படுறேன். இது உண்மையாக இருந்தால் இந்த இடத்துல தான் அவங்க ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவங்கள இது வரைக்கும் ஒன்றும் பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இருக்க மோடி அவர் ஊத்துற தாண்ட தாடுவார். ஒரு கெஜ்ரிவாலை அனுபவித்த பிறகு இன்னொரு கெஜ்ரிவால் அனுபவிக்க அவங்க தயாராக இல்லை. ஸோ அவங்க நம்புகிறாங்க இந்த மாதிரியான கேம்பெயின் மூலமாக விஜய்க்கு நேஷ்னல் ஸ்டேச்சர் கிடைக்கிறது மூலமாக நம்ம இன்னும் அதிக உயரங்களுக்கு போகலாம். இது அவங்க இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ்டாக பண்ண ஆரம்பித்தாங்கன்னா முதல்ல காங்கிரஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு சிக்கல் வரும், ரெண்டாவது மோடி கிட்டேருந்து வரும். பார்ப்போம் சார். ஏன்னா நேஷ்னல் மீடியாஸ் விஜய் அவர்களுக்கான அந்த வியூவர்ஷிப்பினுடைய பேஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் கன்சிஸ்டண்ட்டாக போய் தமிழ்நாடு குறித்த விவாதங்களை தேசிய ஊடகங்களும் தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஃபேக்ட் செக் மாதிரியான விஷயங்கள் இந்தியா டுடே அதை ஒரு விஷயமாக டச் பண்ணாங்க. பட் அடுத்தடுத்து அதெல்லாம் வர ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஒர்க்காக இதுக்கு கவுண்டரிங்குக்கும் பிஜேபி பல விங்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்டை வச்சு வேலைகளை தொடங்கலாம். அது எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.